இளைஞரை காதலித்துக் கொண்டே மற்றொருவருடன் பழக்கம். பிரிந்து சென்ற மருத்துவ காதலனை வீடியோக்களை காண்பித்து மிரட்டி 8.5 லட்சம் பணத்தை பிடுங்கிய இளம்பெண். அங்குள்ள வாடகை வீட்டில் திருமணம் செய்து கொள்ளாமல் தம்பதியாக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. தனியார் மருத்துவமனை ஒன்றில் மருத்துவராக பணிபுரிந்து வருவதும் சமூக வலைதளம் மூலமாக நித்யா அறிமுகமாக நித்யா ஐடி நிறுவனத்தில் வேலை செய்வதாக கூற அதனை நம்பி பழகியிருக்கிறார் சந்தோஷ்குமார். அதன் பிறகே வேறொரு நபரோடு நித்யாவிற்கு பழக்கம் இருப்பது தெரிய வந்ததால் சந்தோஷ்குமார் பிரிந்து சென்றதாகவும் அதன் பிறகு நித்யா சந்தோஷுடன் தனிமையில் இருந்த புகைப்படங்கள் வீடியோக்களை வலைதளத்தில் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டி சந்தோஷ்குமாரிடமிருந்து 8,50,000 ரூபாய் பணத்தை பறித்ததாகவும் அதன் பிறகு நித்யா சந்தோஷ்குமாரை வீட்டிற்கு அழைத்து இருவரும் மது அருந்திய நிலையில் நித்யா தனக்கு தலைவலிப்பதாக கூற நித்யாவிற்கு மசாஜ் செய்வது போல நடித்து அவரை கொலை செய்ததாகவும் போலீசார் இது குறித்து வழக்கு பதிந்து போலீசாரிடம் சந்தோஷ்குமார் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது.